வணக்கம். கார்த்திகேயன் பேசுகிறேன். ஹாப்பி சாட்டர்டே. எப்படி இருக்கேன்? நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். காரணம் பேரண்ட்ஸ் பேத்தி வந்துட்டாங்க. அதனால் ரொம்ப பிஸியாக இருக்குது. வெளியே போகணும். இப்போ நான் இன்னொரு ரூம்லேருந்து பேசுகிறேன். செல்லை நான் சமையல்லாம் போடாத காரணம் பார்த்தா பசங்க கேட்குறாங்க. அதுக்காக அது அவாய்ட் பண்ணுறது அதான் விஷயம். ஓகேவா? இன்றைக்கி பிறந்த எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள். வேலை கிடைக்காதவனுக்கு வேலை கிடைக்கட்டும். ஓகேவா? வரன் தேர்றவனுக்கு நல்லா வரணும் அமையட்டும். ஓகேவா? பரீட்சையில் நல்லபடியாக படித்து பாஸ் ஆகணும். படித்தது கேள்வியாக வரட்டும். மேடம் வெளியே ஆன்லைன் கட் பண்ணுற சவுண்டு கேட்குதுங்களா? தமிழ் மும்முரமாக நடக்குது. அதான் விஷயம். ஓகேவா? அவங்க சாப்பிட நானே பேசுகிறேன். ஒரு சின்ன கதை தான். ஒரு பெரிய பணக்காரன் என்ன பண்ணார், டிரைவர் உதவி இல்லாமல் ஹெல்ப் இல்லாமல் அவரே வண்டி எடுத்துன்னு போயிடுறாரு. போகும்போது ஒரு காட்டு வழியாக போகிறாரு. அங்கே ஒரு ஆறுக்கிட்ட போய் வண்டி நின்றுட்டு மீன்ஸ் ஃப்ரண்ட் வீல் கைட்டு ஓடிடுச்சு. ஓடினோடனே 3 வீலில் வண்டி போகிறேன் நின்றுச்சு. உடனே அவர் அந்த வீலை போய் பிடிச்சி பார்க்குறாரு. அதில் இருக்கிற 4 போல்டு நட்டு கைண்டு ஓடிடுச்சு. வெறும் வீல் மட்டும்தான் இருக்குது. இது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறார். ஏன்னா ஃபோன் பண்ணாலும் வரத்துக்கு ஆள் எப்படி வருவாங்கன்னு தெரியாது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாது அப்படின்னு. ஏன்னா அவர் இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்குது. அந்த டைம் அங்கே ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் வராரு. பிளைண்ட், அதாவது ஒன்றுமே தெரியாத மாதிரி வராரு. வந்தவுடனே இவரை பார்த்து கேட்குறாரு, என்ன ஆச்சு சார் உங்களுக்கு அப்படின்ட்டு. இல்லை, நான் காரில் வந்தேன், ஒரு வீல் கட்டிடுச்சு, அந்த போல்டு நட்லாம் அந்த ஆற்றுல விழுந்த மாதிரி தெரியுது. அங்கே ஒரு ஆறு போதில் அதில் விழுந்த மாதிரி தெரியுது. அதை எடுத்து கொடுத்தேன்னா உனக்கு நான் பைசா தரேன், உனக்கு என்ன வேணுமா நான் செய்கிறேன். இதுக்கு போயின்னா இது பெரிய விஷயம், அது ஒன்றுமே இல்லை. என்ன காரில் 4 நட்டு விழுந்துச்சுன்ட்டார். உடனே அந்த பிளைண்ட் அது அந்த பிச்சைக்காரனுக்கு அவர் சொல்கிறார், ஒன்றுமே இல்லை, மீதி 3 வீல் இருக்குல்ல, அதில் ஒரு நெட்டை கைட்டு இந்த வீலில் செட் பண்ணுங்கள். எல்லா வீலுக்கும் 3 நெட்டு போல்டோடு ஓட்டட்டும். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனால் மெக்கானிக் செட் இருக்குது, அங்கே போய் நீங்கள் மாற்றிக்கலாமேட்டார். அப்போ தான் இந்த பணக்காரருக்கு தெரியுது, ஐ மீன் என்னன்னா, இவ்வளோ இருந்தோம் நம்மளுக்கு இந்த ஒரு ஐடியா கிடைக்கலையே. நம்ம இவனுக்கு வேணால் என்ன பண்ண முடியும்னு நினச்சோம், இவனுக்கு இருக்கிற ஐடியா கூட நமக்கு இல்லையென்று ரொம்ப வைக்கப்பட்டு அவனுக்கு சன்மானம் கொடுத்தாரு. அவனா சொன்னான், எனக்கு இதெல்லாம் வேணாம், நீங்கள் ஒழுங்காக போங்க. அது கூட வாங்கலை. ஸோ இதில் அவன் பணக்காரன் ஆகிட்டான், இவர் ஏழை ஆகிட்டான். அதான் விஷயம். எந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு ஐடியா வரணும், அதுதான் ஐடியா தான் மெயின். அதுதான் விஷயம். 3 வீல் அழகாக போகும் இல்லையா வண்டி, அதாவது 3 வீலில் ஒவ்வொரு நெட்டு எடுத்து போட்டால் 4 வீலும் ரெடி ஆகிடும். 3 நெட்டு போல்டோடு போயிட்டு அப்புறம் மாற்றிடலாம். ஓகேவா? இந்த கதை நல்லா இருந்தால் ஒரு ஹாய் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக பேசுகிறேன். ஓகே? ஏன்னா இப்போ வெளியே போக முடியாது. தான். ஓகே, பாய்.